ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவசர கால நிகழ்ச்சி ஒரு சிச்சுவேஷனில் ஒரு அவசர காலத்தில் ஒரு மருத்துவ சூழ்நிலை ஏற்படும்போது எந்தெந்த மாதிரி இருக்கணும், ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் வந்து நம்மளோட உயிரை காப்பாற்றுறது எவ்வளோ முக்கியம் இல்லையா? அந்த மாதிரி விபத்து இல்லை ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, இல்லை வந்து ஒரு மாரடைப்பு வருது, பக்கவாதம் வருது, இல்லை திறனில் ஏற்படுது அப்படின்னா அந்த டைமில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும், எப்போ டாக்டர் அணுகணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இந்த மாதிரி நம்ம கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் முக்கியமான கேள்விகளுக்கெல்லாம் இன்றைக்கி நம்ம கூட வந்து பதில் சொல்கிறதுக்காக நம்மளோட ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காங்க டாக்டர் எமர்ஜென்சி கன்சல்டன்ட் டாக்டர் வெங்கடேஷன் அவர்களை வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் டாக்டர். இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேச போகிறோம். அதாவது அவசர கால சிகிச்சைகள் பற்றி நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நிறைய கேள்விகள் எனக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து இது ஒரு நேரலை நிகழ்ச்சி, நேயர்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டாக்டர் கிட்ட உங்கள் கேள்விகளை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 29860038 மற்றும் 2952055554 இந்த 2 நம்பருக்கு கால் பண்ணி டாக்டர் கிட்ட உங்களோட கேள்வி கேட்கலாம். நம்பர் திருப்பியும் சொல்கிறேன், 29860038 மற்றும் 2952055554 இந்த 2 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். முன்னிணைப்பாக வந்து 044 அப்படிங்கிற நம்பரை போடுறதுக்கு மறந்துடாதீங்க. டாக்டர், இப்போ வந்து திடீர்னு ஒருத்தங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஹார்ட் அட்டாக்கோட ஆரம்ப அறிகுறிகள் வந்து என்ன டாக்டர்? அதே மாதிரி அதை கேஸ்ட்ரிக் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சில பேர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஓகே, இந்த மாத்திரை போடுறது, வேறு ஏதாவது விஷயங்களை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எதை பண்ணக்கூடாது, எதை பண்ணணும், இல்லை வீட்டில் இருக்கவங்களை வந்து என்ன மேற்கொள்ளணும் டாக்டர்? இது ஒரு நல்ல கேள்வி. இப்போ நெஞ்சு வலி அதற்கான காரணங்கள் வந்து பல இருக்கலாம். நம்ம இனிஷியலாக வந்துட்டு நம்ம வந்து அதை கேஸ் ட்ரபிள்னு நினச்சிட்டு நம்ம சோடா கொடுக்குறதோ, இல்லை வீட்டில் ஜெலுசில் இருக்குது அதை கொடுக்குறதோ, அந்த மாதிரி வந்து பண்ணுறத தவிர்க்கணும். பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு இனிஷியலாக கூட்டிகிட்டு போகணும். அறிகுறிகள் வந்து உங்களுக்கு நெஞ்சு வலி எங்கேனாலும் இருக்கிறோம். எல்லாரும் நெஞ்சு வலினா நெஞ்சில் மட்டும் வந்தால் தான் நெஞ்சு வலின்னு நினைப்பீங்க. யூஸ்வலாக வந்து ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு வந்து வலது தோள்பட்டையில் தான் வந்து ரொம்ப காமனாக ரொம்ப பேருக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு நெஞ்சோட சென்டரில் இருக்கலாம், சைடில் இருக்கலாம், இல்லை இடது கையில் இருக்கலாம். யூஸ்வலாக அதோட ப்ரெசன்டேஷன் இடது கையில் வந்து யூஸ்வலாக பரகும்பாங்க, அதோட கொஞ்சம் உள்ளங்கையில். பட் வந்து உங்களுக்கு கழுத்தில் கூட இருக்கலாம், தாடை வரைக்கும் கூட போகலாம், இல்லை உங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஷோல்டர் பிளேட் பின்னாடி முதுகில் கூட வலி இருக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்குது. நெஞ்ச யூஸ்வலாக வந்து யாரோ அமுக்கிற மாதிரி இருக்குது, அழுத்துற மாதிரி சொல்லுவாங்க கம்ப்ளைண்ட்ஸ். அது போக வந்து உங்களுக்கு மூச்சு திணறல் இருக்கலாம், கொஞ்சம் ரொம்ப அதிகமாக ஸ்வெட் ஆகலாம், உங்களுக்கு வேத்து வடியுது அப்படிங்கிற போது வந்துட்டு நம்ம இனிஷியலாக வந்துட்டு பக்கத்தில் இருக்க நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி இருக்கும். அங்கே இசிஜி எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட் மாடலிட்டிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே டாக்டர். இது ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் ஏதாவது இருக்கா டாக்டர்? யூஸ்வலாக வித்தியாசம் வந்துட்டு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு சில பேஷண்ட்டுக்கு சுகர் இருக்கும், அவங்களுக்கு வலி என்னன்னே தெரியாது, கொஞ்சம் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு சில பேஷண்ட் வந்து அப்போ தான் வெயிட்டை தூக்கியிருப்பாங்க, அப்போ லைட்டாக வந்து உங்களுக்கு மசில் பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த மசில் பிடிச்ச மாதிரி இருக்கிறது அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து யூஸ்வலாக கை அசைச்சா உங்களுக்கு வலி இருக்குதுன்னா உங்களுக்கு அது ரிலேட்டட் வந்துட்டு உங்களுக்கு தசைப்பிடிப்பாக இருக்கலாம். கேஸ் ட்ரபிள்னா யூஸ்வலாக உங்களுக்கு சாப்பிட்ட உடனே உங்களுக்கு நெஞ்சு எரிச்சல் மாதிரி யூஸ்வலாக சென்சேஷன் இருக்கும். ஈவன் தோ உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கவங்களுக்கு கூட உங்களுக்கு ரேர் ப்ரெசன்டேஷனில் இந்த மாதிரி எரிச்சல் கூட காரணமாக இருக்கலாம். அதாவது நம்ம வயிற்றோட மேல் பகுதியில் உங்களுக்கு வலி வரலாம். அது எந்த சைடானாலும் இருக்கலாம், சென்ட்ரலில் இருக்கலாம், ரைட் சைடில் இருக்கலாம், லெஃப்ட் சைடில் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு சில பேருக்கு கொஞ்சம் பின்னாடியும் வலி தெரியலாம். ஆனால் அந்த கேஸ் ட்ரபிளோ இல்லை வந்து உங்களுக்கு கரெக்டாக ஹார்ட் தான் இதுன்னு கண்டுபிடிக்கிறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். பட் நம்ம மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து ஒஸ்ட்டாக நினச்சிட்டு நம்ம பக்கத்தில் இனிஷியலாக ஒரு இசிஜி ஏதோ எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு மற்றபடி வந்து உங்களுக்கு அந்த டவுட் வந்து கிளியர் ஆகிடும். சிம்டம்ஸ் வைஸ் பிரித்து பார்க்குறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ 18 வயசு 20 வயசு பசங்களுக்கே வந்து இப்போ ஹார்ட் அட்டாக் வந்து ரொம்ப பேருக்கு வருது. ஸோ அதனால் இனிஷியலாக வந்துட்டு நம்ம இதை கேஸ் ட்ரபிள்னு கொஞ்சம் சிம்பிளாக நினச்சிட்டு விடாமல் இருக்கிறது நல்லது. ஓகே டாக்டர். நிகழ்ச்சியில் ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, யார் எங்கேருந்து பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. மதிய வணக்கம் மேடம். மதிய வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? ராயப்பேட்டையிலேருந்து வெங்கடன் பேசுகிறேன் சார். ஓகே சார், டாக்டர் கிட்ட பேசுங்க. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார், சொல்லுங்கள் சார். 2 விஷயத்துக்கு எமர்ஜென்சிக்கு நீங்கள் உங்கள் கைடன்ஸ் தேவை சார். ஒன்று வந்து திடீர்னு ஷாக் அடிச்சிட்டு ஏதோ ஒரு பாம்பில். ஓகே. அடுத்தது வந்து இந்த கிராமத்தில் பாம்பு கடிச்சிட்டாங்கன்னா வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் எய்ட் அண்ட் ஹவு குயிக்காக அவங்க ரெஸ்கியூ பண்ணி கொண்டு போய் இது பண்ணி ரெஸ்கியூ பண்ணலாம். இது 2 மட்டும் சொல்லுங்க. நான்
நன்றி சார். ஓகே சார். இனிஷியலாக ஷாக் அடித்ததை பற்றி சொல்கிறேங்க. யூஸ்வலாக வந்துட்டு உங்களுக்கு வந்து எந்த இடத்துல ஷாக் அடிச்சதுங்கிறது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. உங்களுக்கு வீட்டில் அடிச்சதா, யூஸ்வலாக அந்த ஏசி கரண்ட் வந்து வீட்டில் ஜாஸ்தியாக இருக்கும், இல்லைனா அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து யூஸ்வலாக டிசி கரண்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து வீட்டில் உங்களுக்கு டிசி கரண்ட்டில் வந்து ஷாக் அடிச்சதுன்னா உங்களுக்கு தூக்கி போட்டுரும். இது ஏசி கரண்ட் இருந்ததுன்னா யூஸ்வலாக அவங்க டச் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் சத்தமே போடாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். 2 கரண்ட்டுமே ஆபத்து தான். சப்போஸ் ஷாக் அடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இனிஷியலாக வந்துட்டு அங்கேருந்து பேஷண்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்து ஷாக் இல்லாத இடத்துல, யூஸ்வலாக சொல்கிறது வந்துட்டு அரௌண்ட் ஒரு 20 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்க்கு நம்ம பேஷண்ட்டை கொண்டு போகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, இதே நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபார்மில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஷாக் அடிச்சிருச்சு, நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறம்போது வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு ரேபிட் மாதிரி நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரு நீங்கள் அப்படியே வந்துட்டு 2 ஆள் ஹாப் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இன்னொன்று, பேஷண்ட்டை வந்து நீங்கள் வந்து அடிக்கிறதுக்கு பதிலாக அதில் கான்டாக்ட் வந்து நீங்கள் ஒயரை கூட நீங்கள் சின்ன ஒரு ரப்பர் மெட்டீரியலையோ இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு உடன் ஸ்டிக்காலேயோ நீங்கள் மெட்டீரியல் மட்டும் இது பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் வந்துட்டு சொல்கிற மாதிரி இப்போ கான்டாக்ட் வந்து இந்த படத்தில் காமிக்கிற மாதிரி நீங்கள் கட்டையை வச்சு அடிக்க தேவையில்லை. ஏன்னா வந்து இப்போ தலை வந்துட்டு ஒயர் வந்து தலையில் பட்டுருச்சுன்னா நம்ம தலையில் அடிக்க முடியாது இல்லையா? அதனால் நீங்கள் மெதுவாக வந்துட்டு நீங்கள் இதை மட்டும் அந்த ஒயரை மட்டும் எடுக்கிறது பெட்டர். அப்படி எடுக்க முடியலை அப்படின்னா நீங்கள் மெதுவாக இவரை புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஸ்டிக்கை வச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இனிஷியலாக வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜுரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து உடம்புல இருக்கக்கூடிய அந்த புண்ணு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதோட ஆழங்கள், அதோட எஃபெக்ட் வந்து வெளியில் தெரியாது. பட் உள்ளுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு பயங்கரமான அடியாக இருக்கலாம். உங்களுக்கு உள்ள ரொம்ப இடத்துல கெட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி, உங்களுக்கு மசில் உடையிறதுக்கும் வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து சின்னதாக இங்கே உங்களுக்கு தொட்ட இடத்துல மட்டும் புண்ணு இருக்குது, அதனால் வந்து அப்படியே நம்ம ஃப்ரீயாக விட்டுறலாங்கிறது கிடையாது. நம்ம டேரெக்டாக வந்து பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் பதட்டப்படாமல் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, நீங்கள் கேட்ட மாதிரி பாம்பு கடி வந்து நீங்கள் பாம்பு கடிச்சிருச்சுன்னா நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் அந்த ஒரு ரோப் எடுத்துகிட்டு அந்த இடத்துல கெட்டுறது அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா யூஸ்வலாக நம்ம பிளட் சப்ளையை நிறுத்திடுவோம் அந்த பாகத்துக்கு போகிறதுக்கு. அதனால் அந்த இடம் வந்து பிளட் சப்ளை இல்லாமல் இறந்து அதனால் நம்ம பாம்பு கடிச்சா வர பாதிப்புகளை விட அதிலிருந்து வர பாதிப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி முக்காசி பாம்புகள் வந்து நஞ்சு இல்லாதவை. அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து எந்த பாம்பு கடிச்சதுன்னு தெரியாமல் நீங்கள் கையை கடிச்ச உடனே கையை வெட்டுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. இவங்களுமே வந்துட்டு ரொம்ப பதட்டப்படாமல் நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது. காமனாக வந்துட்டு இருக்கிற ஸ்னேக்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு வந்து நம்ம ஆன்டி ஸ்னேக் வேணும் நம்ம எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ நம்ம வந்து அந்த கடித்த இடத்த வந்து நம்ம சோப்பு வச்சு மட்டும் கழுவிட்டு அசையாமல் அவங்கள படுக்க வச்சு அப்படியே வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்கும். ஓகே டாக்டர், அவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நியூஸில் அடுத்த நேரம் ஒருத்தர் இருக்கிறாங்க, யார் எங்கேருந்து பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். ஓகே, ஓகே டாக்டர், இப்போ வந்து திடீர்னு ஒருத்தர் மயங்கி விழுந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து மூச்சு விடுறாங்களா உயிரோட தான் இருக்காங்களா அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் டாக்டர்? இனிஷியலாக மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து நாடி துடிப்பு வச்சு பார்க்கலாம். நீங்கள் கழுத்தில் வந்துட்டு உங்களுக்கு நம்ம கேரோட்டிட் பல்ஸ்மாங்க, நம்ம பல்ஸ் செக் பண்ணுறது எதர் நீங்கள் கையில் பார்க்கலாம், ரேடியல் பல்ஸ் பார்க்கலாம். நம்ம யூஸ்வலாக நம்ம பார்க்குற மாதிரி நம்ம படத்துலையும் காமிப்பாங்க, நம்ம கையெடுத்து ப்ரெக்னன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி மேலாம் பார்ப்பாங்கல்ல, அதே மாதிரி நீங்கள் கையை வச்சு பார்த்துக்கலாம் நாடி துடிப்பு இல்லைன்னு. அங்கே உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியலை அப்படின்னா கழுத்தில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு நாடி துடிப்பு இருந்ததுன்னா ஓகே. சப்போஸ் நாடி துடிப்பு இல்லை, நீ நாடி துடிப்பு பார்க்கும்போது கூட உங்கள் சின்ன வச்சு கூட நீங்கள் வந்து அவங்க ப்ரீத் பண்ணுறாங்களா இல்லையா, ஏர் உங்களுக்கு ஃப்ளோ ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். இல்லைனா அவங்க ட்ரெஸ்ஸை வந்துட்டு கொஞ்சம் அண்ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம செஸ்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு நம்ம அங்கே உங்களுக்கு வந்து மூச்சு விடுறது வந்து உங்களுக்கு நம்ம பாடி மூவ் ஆகுதா இல்லையா, செஸ்ட் மூவ் ஆகுதா இல்லையான்னு கூட நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஈதர்வே எதனால் மயங்கி விழுந்தாங்கங்கிறது நமக்கு தெரியாது. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ், இசிஜி, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருக்க நேயர்கள் கேட்ட மாதிரி உங்களுக்கு நெஞ்சு வலியில் கூட மயங்கி விழலாம். ஓகே டாக்டர். பட் இனிஷியலாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் சமமான நிலையில் கொஞ்சம் படுக்க வச்சுருங்க. சுயநினைவு சுத்தமாக எழுந்திரிக்க முடியலை, சுத்தமாக வந்து உங்களுக்கு கான்ஷியஸ்னஸே இல்லை, நம்ம லைட்டாக தட்டி பார்த்தாலோ கூப்பிட்டு பார்த்தாலோ எழுந்திரிக்கலை அப்படின்னா ஒரு சைடு வந்து ஒரு கழிச்சு படுக்கிற மாதிரி நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம எச்சி, நம்ம வாயில் இருக்க செக்ரீஷனு எல்லாம் வாந்தி வர மாதிரி, உள்ளேருந்து வர வாந்தி எல்லாமே திரும்ப நுரையீரலுக்குள்ளே போகிறத வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஓகே டாக்டர், நியூஸில் ஒரு நேயர் இருக்காங்க, யார் எங்கேருந்து பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. ஹலோ. ஹலோ, வணக்கம்.
மேடம் நான் அடையாறுலேருந்து பேசுறேன். என் பேர் விஜயலட்சுமி. ஓகே மேடம், டாக்டர் கிட்ட உங்க எனக்கு கேள்வி கேளுங்க. 74 வயசு ஆகுது. எங்க ஹஸ்பண்டுக்கு 78 வயசு ஆகுது. ஓகே. இப்ப சப்போஸ் நைட்ல வந்து பெயின் ஏதாவது வந்தா நாக்கு கடியில அந்த மாத்திரை ஆஸ்பிரின் வைக்கலாம் அப்படின்னு ஒரு டாக்டர் சொன்னார். பட் அது எப்படி என்ன எனக்கு புரியல. அண்ட் இன்னொன்று கொஸ்டின் வந்து இப்போ நாங்கள் இதில் இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால எந்த ஹாஸ்பிட்டலில் வேணாலும் சேரலாமா, அப்போ அவசரத்துக்கு அங்கே சேர்ந்துட்டு அப்புறம் மாற்றிக்கலாமா? இது 2 கொஸ்டின் தான் மேடம். ஓகே. சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து நல்ல கொஸ்டின். யூஸ்வலாக வந்து நம்ம உங்களுக்கு வந்து உங்களுக்கு நெஞ்சு வலி வந்ததுன்னா இந்த மாதிரி மாத்திரைகள் இருக்குது. ஒரு மாத்திரை இல்லை, 3 மாத்திரைகள் அந்த மாதிரி இருக்குது. பட் வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட்டு இதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்திருக்கு, அந்த பெயினை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஷுவராக இந்த மாதிரி அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்திருக்கு, ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, அதே மாதிரி திரும்ப இருக்குன்னா நீங்கள் வைக்கலாம். அதோட ஆஸ்பிரின், அந்த குளோபிடோகிரல், இன்னொன்று வந்துட்டு உங்களுக்கு அந்த ரத்த நாளங்கள், இருதயத்தில் இருக்கிற ரத்த நாளங்களை வந்து விரிவடைஞ்சு உங்களுக்கு வலியை குறைக்கக்கூடிய இது ஐசோசார்பேட் டைநைட்ரேட்பாங்க, இல்லைனா சார்பிட்ரேட்பாங்க. அந்த மாதிரி மாத்திரைகள் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். பட் இனிஷியலாக உங்களுக்கு பக்கத்தில் எதுவும் கிளினிக் இருந்துச்சு இல்லை ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுன்னா அங்கே போகிறது பெட்டர். உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து இதே பெயினை இதுக்கு முன்னாடி வந்து ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட், ஏற்கனவே சர்ஜரிலாம் பண்ணியிருக்காங்க, ஸ்டென்ட் வச்சுருக்காங்க, இதே பெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறபோது வந்து நீங்கள் எடுக்கலாம். பட் பெட்டர் வந்து உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகுதுன்னா அங்கே போய் பார்த்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாரத்தில் இல்லை ஒரு மாதத்தில் உங்களுக்கு நெஞ்சு வலி வந்து ஏகப்பட்ட நெஞ்சு வலி பல காரணங்களுக்காண்டி வரலாம். நார்மலாக வந்துட்டு சொல்கிற மாதிரி கேஸ் ட்ரபிள் ரொம்ப காமன், இல்லைனா சாப்பாடு சரியில்லை, ரொம்ப காரமாக சாப்பிட்டா கூட உங்களுக்கு நெஞ்சு எரிச்சல், அதை கூட நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுட்டு திரும்ப மாத்திரை வச்சா அது தப்பாகிடும். அதனால் பெட்டர் வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் போகிறது பெட்டர்மா. 2வது நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து இன்சூரன்ஸ். எந்த ஹாஸ்பிட்டலும் சரி, எதர் கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் ஓகே, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எதாக இருந்தாலும் எமர்ஜென்சி அப்படிங்கிற போது வந்துட்டு நம்ம உங்களை ட்ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெபிலைஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வேறு உங்களுக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் வந்து கிளைம் ஆகலை அப்படின்னா நீங்கள் மற்ற ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் அது இருக்குதோ நீங்கள் அங்கே போய்க்கலாம். எந்த ஹாஸ்பிட்டலையும் இன்சூரன்ஸ் இருந்தால் எமர்ஜென்சி வந்து இப்போ இன்சூரன்ஸ் இல்லைன்னா பார்க்கக்கூடாதுன்னுங்கிறது கிடையாது. யார் வந்தாலுமே அந்த இன்சூரன்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா எமர்ஜென்சின்னு வந்தால் இனிஷியலாக உயிர் காக்கக்கூடிய இதை வந்து பண்ணி தான் ஆகும். அது வந்து அந்த ஹாஸ்பிட்டலோடதும் அந்த டாக்டரோட கடமை. சரி சார், தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ வெரி மச். நன்றிமா. நன்றிமா. நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். உங்கள் ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க சார். நான் பூதாஞ்சேரியிலேருந்து பிஜி மணிவாசன் பேசுகிறேம்மா. சார் உங்களோட ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுறீங்களா? சரிங்க சார், சொல்லுங்க. அது இன்னொன்று பேசணும் வருது சார். அப்போ தள்ளி வந்து பேசுங்க சார் கொஞ்சம். ஹலோ, இப்போ கேட்குதாம்மா? சொல்லுங்கள். யார் எங்கேருந்து பேசுறீங்க சார்? அம்மா, பிஜி மணிவாசன் கூடாஞ்சேரியிலேருந்து பேசுகிறேன். எனக்கு 82 வயசு ஆகுது. ஒரு 15 வருஷம் முன்னாடி சூர்யா ஹாஸ்பிட்டல் எனக்கு பைபாஸ் பண்ணாங்க. இப்போ நல்லா இருக்கிறேன் நான். அந்த ஆஸ்பிரின்னு, குளோபிடாகிரல், அட்வாஸ்டின்னு, இந்த சில மாத்திரைகளை தொடர்ந்து போட்டுக்கிட்டு வரணுமா? அவ்வளோங்க. எனக்கு இது இருக்குது, சுகர் இருக்குது. சுகர் மாத்திரை எதுக்கும் கண்டினியூஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாக்க அதுக்கு சைட் எஃபெக்ட் எதுனா வருமா? 12-13 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. இப்போ நல்லா இருக்கிறேன் நான். ஹலோ ஹலோ சார், சொல்லுங்கள் சொல்லுங்கள். கேட்டுருக்கீங்களாம்மா? கேட்குது சார், சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார். சரியா கேட்கலாமா? இப்போ கேட்குதுங்களா? ஹலோ, இனிப்பில் இருக்கீங்க சார். கேட்குதாம்மா? கேட்குது சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். அம்மா, எனக்கு 82 வயசாகுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பைபாஸ் பண்ணாங்க சூர்யா ஆஸ்பத்திரியில். அப்போதுல நான் எனக்கு நல்லபடியாக இருக்கிறேன். இப்போ ஆஸ்பிரின்னு, குளோபிடாகிரல், அமில்டோஃபின், அட்வாஸ்டின்னு இதெல்லாம் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கிறேன். எனக்கு பிபி சுகர் இருக்குது. சுகருக்கு இன்சுலின் போட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது. இதுக்கு முன்னாடி 20 போட்டுருந்தேன். இப்போ 5 தான் போட்டுக்கிட்டு வரேன். இப்போ அந்த மாத்திரையை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கணுமாம்மா? அந்த தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தால் அதனால சைடு எஃபெக்ட் எதுனா இருக்குமாம்மான்னு கேட்குறேன். ஓகே சார், டாக்டர் பதில் சொல்லுவாங்க. வணக்கம் சார். நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. இந்த மெடிசின்ஸ் வந்து லைஃப் லாங் நம்ம எடுக்கிற மாதிரி தான் சார் இருக்கும். ஏன்னா
திரும்ப வந்து உங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இல்லைனா வந்து இது ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நம்ம குறைக்கிறதுக்காண்டி தான் அந்த மெடிசின்ஸ் வந்து நம்ம சாப்பிட்றோம். ஈவன் தோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வர மெடிசின்ஸ் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது முன்னாடி இருக்க ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது. பட் வந்து இதில் வந்து ரிஸ்க் எது பெனிஃபிட் எதுன்னு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து பெட்டர் வந்து நம்ம வந்து மெடிசின்ஸ் எடுத்து வர சைடு எஃபெக்டை விட மெடிசின் எடுக்காமல் வர எஃபெக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதனால் நம்ம மெடிசின்ஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம அப்போ தான் வந்துட்டு திரும்ப வந்து நம்ம ஹார்ட்டில் வந்துட்டு நம்ம ரத்தம் உறையிறத இல்லைனா வந்து நம்ம ரத்த நாளங்கள் சுருங்குறத தடுக்கிறதுக்கு வந்து இது ஏதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சுகர் பொறுத்த வரைக்கும் சுகர் வந்து உடம்புல இருக்கிற எல்லா பாகங்களையும் வந்து அஃபெக்ட் பண்ணும். அது ஒரு பாகம் கூட விடாது. அதனால் நம்ம சுகரை வந்து நம்ம கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு மெடிசின்ஸ் வந்து லைஃப் லாங் எடுத்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு இப்போ உங்களுக்கு இந்த HbA1cன்னு ஒரு வேல்யூ எடுப்பாங்க, அது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மாத்திரைகள் உங்கள் இன்சுலின்லேருந்து ரொம்ப கம்மியாகி மாத்திரைகளுக்கு மாறி மாத்திரையிலேருந்து இன்னும் ரொம்ப கம்மியாக கூட நம்ம பண்ணிக்கலாம். ஒரு மாத்திரை வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃப்யூச்சரில் வந்து இதே மாதிரி வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1-2 மாத்திரையாவது நம்ம கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது போக நமக்கு வர இந்த சுகரோட காரணங்கள் வந்து என்ன வெரைட்டின்னு இருக்குது. ஒரு சில வெரைட்டிக்கு வந்து நம்ம இன்சுலின் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒரு சில வெரைட்டிக்கு வந்து நம்ம மாத்திரை கொடுக்குற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு சுகர் ரொம்ப அதிகமாச்சுன்னா இனிஷியலாக இன்சுலின் கொடுத்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாத்திரைக்கு மாத்திர மாதிரி இருக்கும். நம்ம லைஃப் லாங் கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் சார் இருக்கும் மோஸ்ட்லி. இப்போ கம்மியாச்சுன்னா இன்சுலின் கம்மி பண்ணிட்டு நம்ம மாத்திரையாக போட்டுக்கலாமா சார்? நீங்கள் அதான் இன்னும் உங்களுக்கு நல்லா கம்மியாகிடுச்சு அப்படின்னா நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம அது இன்சுலின் உங்களுக்கு இந்த சுகர்லேயே 2 டயபெட்டிஸ் டைப் 1, டைப் 2, டைப் 3, இப்போ டைப் 4, டைப் 5 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ அந்த டைப் 1க்கு வந்து யூஸ்வலாக நம்ம இன்சுலின் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு குழந்தைய பிறந்ததுலேருந்தே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து இன்சுலின் வந்து செக்ரேட் ஆகுது கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து இன்சுலின் எடுத்த மாதிரி இருக்கும். அந்த டைப் 2 நீங்கள் சொல்கிறது வந்து இந்த டைப் 2ங்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து இன்சுலின் முதல்ல உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா இன்சுலின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டேப்லெட்ஸாக நம்ம குறைக்கலாம். டைப் 1ல் இருக்கவங்களுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி டேப்லெட்ஸாக குறைக்கக்கூடிய ஆப்ஷன் இல்லை. நன்றி சார். நன்றி சார். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம், யாருங்கிட்ட பேசுறீங்க சார்? வணக்கம், நாமக்கல்லேருந்து நடராஜன் பேசுகிறேங்க. ஓகே சார், டாக்டர் கிட்ட உங்கள் கேள்விகளை கேளுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். எனக்கு வயசு 69ங்க. என் பேர் நடராஜன். ஓகே சார். சுகர் இருக்கு ஒரு 35 வருஷமா. ஓகே. இப்போ வலது கையில் வந்து ஜோல்டர் பெயின் அதிகமாக இருக்கு. ஓகே. நைட்டில் வந்து இந்த பக்கம் பிறண்டு படுத்தா வலி வந்ததுனால தூங்க முடியலைங்க. ஓகே. சரி, இதுக்கு வந்து நான் சுகர் டாக்டர் பார்த்தா அவர் டேப்லெட் கொடுக்குறாருங்க. ஆனால் அது சரி ஆகலைங்க, அது அப்படியே தான் இருக்கு. ஓகே. இதுக்கு நான் எந்த டெஸ்ட் பண்ணுங்க, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஏதாவது பண்ணி எனக்கு ஸ்டோக் இருக்குமா அப்படிங்கிறதுக்கோசரம் கேட்குறேன். ஓகே சார். இப்போ சார் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? சார் நான் 69 வயசு, வீட்டில் சார் ரிட்டையர் ஆகிட்டீங்க. ஓகே. யூஸ்வலாக வந்துட்டு உங்களுக்கு வேறு எதுவும் ரீசெண்டாக எதுவும் வெயிட் எதுவும் தூக்குனீங்க இல்லைனா வேறு எதுவும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சைடாகவே படுக்கிற பழக்கம் இருக்கா சார்? வலது சைடு எதுவும் படுக்கிற பழக்கம் இருக்கா சார்? அந்த மாதிரி இருக்குங்க. யூஸ்வலாக அந்த மாதிரி இருக்கும்போது யூஸ்வலாக வந்து உங்களுக்கு இடது பக்கம் திரும்பி படுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒரே சைடு நீங்கள் மடக்கி ஒரே ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு வலி வரும் சார். ஆனால் ஒரு சில நேரம் சுகர் வந்து அன்கண்ட்ரோல்டாக இருக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு வலி வந்துட்டு எந்த இடத்துல எந்த ஜாயிண்ட்னாலும் உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணலாம் சார். எந்த ஜாயிண்ட்னாலும் உங்களுக்கு பெயின் வரலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் கண்ட்ரோலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பொசிஷன் ஃபஸ்ட்டு மாற்றி பாருங்கள் சார். இதுக்கு சிடி எம்ஆர்ஐ மோஸ்ட்லி தேவைப்படாது சார். உங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக்குன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கை வந்து உங்களுக்கு உணர்ச்சி எதுவும் இருக்காது. சுத்தமாக நம்ம எடுத்து பார்த்தா கீழே அப்படியே தொங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சுத்தமாக மூவ் பண்ண முடியாது, உணர்ச்சிகள் எதுவும் இருக்காது. கேட்டிங்களா? உங்களுக்கு அது ஒரு கை இருக்கலாம், ஒரு கால் இருக்கலாம், பேசுகிறதுக்கு குளறுபடி, பேச்சு கொஞ்சம் குளறி வரலாம். இந்த மாதிரி கூட நம்ம இருக்கும். கண்ணை மூடுறதுல வந்துட்டு கண்ணை திறக்கிறதுல வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் பயப்படலாம். பட் இந்த விஷயத்தில் வந்துட்டு இது வந்து சின்ன சின்ன காரணங்களை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பொசிஷனை மாற்றி படுத்து பாருங்கள். கொஞ்சம் நாளைக்கு ஒரு 3 நாளைக்கு நம்ம பெயின் கில்லர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமும் உங்களுக்கு வலி சரியாகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம அடுத்த மேனேஜ்மெண்ட் என்னங்கிறது பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்ரேஸ் எதுவும் தேவையா, உங்கள் கையோட மூவ்மெண்ட்லாம் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். நியர்பை டாக்டர் யாரும் இருந்தால் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். நன்றி சார். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து பேசுறேன் மேம். ஓகே சார், வணக்கம் சார். டாக்டர் கிட்ட உங்க கேள்விகளை கேளுங்க சார். கண்டிப்பா டாக்டர், எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. முதலாவது கேள்வி, இந்த ஹார்ட்ல ஒரு சிலருக்கு அடைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுவதற்கு காரணம் கொழுப்பு அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன். அதையும் தாண்டி வேற என்ன காரணங்கள், அது ஒன்றும். ரெண்டாவது டாக்டர், இப்போ இளைஞர்கள் இப்ப இருக்கக்கூடிய சிறிய வயதிலேயே பாத்தீங்கன்னா ஒரு 30-35 அவங்களுக்கு ஹார்ட் தொடர்பான பிரச்சனைகள், ஈவன் அடைப்பு முதலிய பிரச்சனைகள்லாம் வருது. எனக்கு என்ன டவுட்னா, இவங்க ஜிம்முக்கு போறது, எக்ஸசைஸ் செய்யறது, ஓடுறது, ஜாக் பண்ணுறது, ரன் பண்ணுறது, அதெல்லாம் ஆஃப்டர் ஹார்ட் ஆப்ரேஷன் தடுத்துக்கிட்டு ஒன்லி வாக்கிங் அது மாதிரி தான் பண்ணுவதற்கான ஒரு ஃபிட்னஸ் அப்படிங்கிறது உடம்புல இருக்குமா, அல்லது அவங்க ஜிம்முக்கு போகிறது அந்த மாதிரியான எக்ஸசைஸ்லாம் கூட ஆஃப்டர் ஹார்ட் ஆப்ரேஷன் செய்யலாமா? இது இளைஞர்களுக்கு எப்படி எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ஆஃப்டர் ஹார்ட் ஆப்ரேஷன் இருக்கணும், இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். ஓகேம்மா. இனிஷியலாக உங்களுக்கு அந்த ஹார்ட்டில் அடைப்பு ஏற்படுறது ரத்தம் உறையிறதுனால ஒன்று இருக்கலாம், இன்னொன்று ரத்த நாளங்கள் சுருங்குறதுனால இருக்கலாம். 2 வகையான இருக்குது. இப்போ அந்த ஹார்ட்டில் இருக்கிற அந்த உறையிறதுக்கான காரணங்கள் இனிஷியலாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஏதாவது ரொம்ப இன்ஃபெக்ஷன், எதுவும் ரொம்ப திடீர்னு உங்களுக்கு உடம்புல இருக்க இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாக இருந்தாலோ, இல்லைனா உங்களுக்கு ரத்தம் உறையிறத எபிலிட்டி உங்களுக்கு அதிகமாக ரொம்ப சீக்கிரமாக அந்த கிளாட்டிங் டைம்லாம் ரொம்ப டிலே ஆனாலோ, அது போக வேறு ஏதாவது உங்களுக்கு உடம்புல இருக்க ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளம்ஸு அந்த மாதிரி இருந்ததுனாலும் உங்களுக்கு வரலாம். இன்னொன்று உங்களுக்கு உடம்புல கெட்ட கொழுப்பு அதிகமாக சேர்ந்தாலோ, இல்லை டயாபெட்டிஸ், யூஸ்வலாக இந்த டயாபெட்டிஸ், அதுக்கப்புறம் இன்னொன்று இந்த சுகர் அண்ட் பிபி, இது 2 தான் ரொம்ப காமனாக காரணங்களாக இருக்குது. இன்னொன்று இளம் வயசில் உங்களுக்கு யங் பீப்புள் ரொம்ப பேருக்கு இப்போ காமனாக ஹார்ட் அட்டாக் வர்றது ரீசன் ஒன்று, நீங்கள் சொல்கிற மாதிரி ஜிம்மில் ரொம்ப ஓவர் எக்ஸசைஸ், அதாவது வெயிட் தூக்க முடியாத வெயிட்டெல்லாம் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் கொடுத்தாலோ, உடம்புல அதிகப்படியான பெயின் இருந்தாலோ உங்களுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரலாம். அது போக உங்களுக்கு இனிஷியலாக அந்த ட்ரக்ஸ் எதுவும் இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் ஒரு சில பேர் ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த ட்ரக் எடுக்கிறதுனால கூட உங்களுக்கு அந்த ரத்தம் உறைஞ்சி ஹார்ட்டில் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேறு எதுவும் வேல்வு ப்ராப்ளமாக இருக்கலாம். சப்போஸ் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறபோது எல்லாம் லிமிட்டடாக பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனால் அதுக்காண்டி நம்ம பண்ண முடியாத, ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பண்ணுறோம். இப்போ தூக்க முடியாத வெயிட்டை நம்ம தூக்குறோம். இது மற்ற நார்மலாக இருக்கிற பீப்புளுக்கு நம்மளை கம்பேர் பண்ணிவிட்டு அவங்கள மாதிரியே இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரீனஸ் எக்ஸசைஸ் அதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு திரும்ப ஹார்ட் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் லிமிட்டடாக பண்ணுறது பெட்டர். பட் எக்ஸசைஸ் பண்ணுறது உடம்புக்கு நல்லது தான், ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண வேண்டாம். ஓகே சார். ஸோ நிகழ்ச்சியில் நீங்கள் கூட அடுத்த நேரம் யார் எங்கேருந்து பார்க்கலாம்? வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க சார்? திருநெல்வேலூர் கணபதிங்க. ஓகே சார், உங்களோட கேள்விகளை டாக்டர் கிட்ட கேளுங்க சார். சார் வணக்கம் சார். டாக்டர் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். ஒரு சின்ன டவுட் தான் சார். தண்ணி பாய்சன் இருக்குதா இல்லையா, அதான் சார். தண்ணி பாம்பு எல்லா பாம்பும் தண்ணியில் இருக்கலாம் சார். யூஸ்வலாக உங்களுக்கு இந்த கடல் நீரில் இருக்கிற பாம்பு கொஞ்சம் விஷத்தன்மை அதிகமாக இருக்கிறது சார். பட் என்ன பாம்புங்கிறதுல தான் நம்ம இது பண்ணுறது மாதிரி இருக்குது சார். உங்களுக்கு இப்போ பாம்போட மண்டை ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. அது போக உங்களுக்கு வாலோட பின்னாடி 2 செதில்கள் 2 ரோவாக ஒரு செதில்கள் இருக்குது. அதாவது ஒரு டிஃப்ரென்ஷியேட்டிங் இது மாதிரி இருக்கும். உங்களுக்கு சின்ன கோடு மாதிரி மேலே கீழே செதில்கள் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்ணுக்கும் அதோட மூக்கு பகுதிக்கும் இடையில வித்தியாசமான ஒரு கருப்பு கலரில் ஒரு செதில் மாதிரி இருக்குது. அதாவது கொஞ்சம் இந்த ஹீட் சென்சிங் ஆர்கன் இருக்கிறது. அது போக லைட் கலரில் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு பாய்சனஸ் ஸ்னேக்காக இருக்கலாம் சார். நஞ்சு உள்ள பாம்பாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சரில் கடிச்சதுன்னா நம்ம கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்கும் சார். நன்றி சார். நிகழ்ச்சியில் நீ கூட அடுத்த நேரம். வணக்கம் ரெயின்போ. ஹலோ வணக்கம், யார் எங்கிட்ட பேசுறீங்கம்மா? வணக்கம், ஆவடியிலிருந்து ராணி பேசுறேன். டாக்டர் கிட்ட உங்க சந்தேகங்களை கேளுங்கம்மா. ஓகே. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம். என்னது அப்படின்னா, ஹார்ட் அட்டாக் மைல்டுன்னா காப்பாற்றிடலான்றாங்க, மேசிவ் அட்டாக்னா காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாங்களே, அது ஏன் டாக்டர்? எப்படி, எது மேசிவ், எது ஹார்ட் அட்டாக் அப்படின்றது கொஞ்சம் சொல்லுங்க சார். நல்ல கேள்விமா. அதாவது நம்ம எப்படி நம்ம உங்களுக்கு இப்போ ஒரு இரத்த குழாயில் ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அடைச்சது அப்படின்னா நம்ம மேசிவ்னு சொல்லுவோம்மா.
அதே இது வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக வந்துட்டு ஃபுல்லாக அடைக்கலை, பாதியாக அடைக்கிது, உங்களுக்கு வந்து ரத்தம் உறைஞ்சிருக்கிறது வந்து அந்த ரத்த குழாயில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிளட் ஃப்ளோவே இல்லைன்னா நம்ம மேசிவ்னு சொல்லுவோம். அதை வந்து இந்த மெடிக்கல் டேர்மில் எஸ்டி எலிவேஷன், அது ஹார்ட் அட்டாக்ம்பாங்க, அது எம்ஐம்பாங்க. இது வந்து உங்களுக்கு கம்மியாக உங்களுக்கு வந்து ரொம்ப பாதியாக எவ்வளோ லைட்டாக வந்து இந்த ரத்த நாளங்கள் சுருங்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வலி இருந்ததோ இதை வந்து நம்ம எஸ்டி டிப்ரெஷன் வாங்கம்மா. அதாவது உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அடைக்கலை அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த பயப்பட தேவையில்லை, உங்களுக்கு வந்து ஈஸியாக காப்பாற்றிடலாம். இன்னொன்று வந்து எத்தனை ரத்த நாளங்கள் அப்படிங்கிறதும் இருக்குது. உங்களுக்கு ஹார்ட்டில் வந்து ரத்த பிரான்ச்சஸ் வந்து இப்போ 2 மெயின் ரத்த நாளங்கள் வந்து பல பிரான்ச்சஸ்களாக பிரியும். அந்த எத்தனை பிரான்ச்சில் வந்து ஒரு எத்தனை மெயினாக இருக்கிற இதில் வந்து நம்ம அடைச்சிருக்குதா இல்லை வந்து இந்த பிரான்ச்சில் அடைச்சிருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இந்த பிரான்ச்சில் அடைக்கிறது வந்துட்டு ஓரளவு வந்துட்டு உங்களுக்கு அந்த மெயினில் அடைக்கிற மாதிரி வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. இன்னொன்று இந்த மெயின் வெசல் அடைச்சிருச்சுன்னா அந்த பிரான்ச்சஸ்க்கே வந்து எந்த பிரான்ச்சுக்குமே உங்களுக்கு பிளட்டு போகாது. ஸோ இந்த மாதிரி இதில் வந்துட்டு நம்ம ஏஞ்சியோகிராம் இசிஜி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஏஞ்சியோகிராம் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம எதாவது ஸ்டென்ட் வைக்கணுமா இல்லைனா வந்து உங்களுக்கு நம்ம பைபாஸ் சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்குமாங்கிறத நம்ம டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே டாக்டர். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து என்னன்னா ஆஸ்பிரின் டேப்லெட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது நாக்குக்கு அடியில வச்சிட்டு இருக்கணுங்காங்க, சிலவங்க வந்து போட்டு தண்ணி குடிச்சிருந்தோன்றாங்க. எது டாக்டர்? இது 2 விதமாக இருக்குமா. நீங்கள் அதுக்குன்னு தனியாக இருக்குது, நாக்கு கீழே வந்து நம்ம டிஸ்போசபிள் இதுவும் இருக்குது, நம்ம டேப்லெட் சாப்பிட்ற மாதிரியும் இருக்குது. எதுனாலும் நம்ம இது பண்ணிக்கலாமா. பட் வந்து நீங்கள் வந்து அது வந்து கன்ஃபார்மாக இதுன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம வந்துடும் பயந்து நம்ம டைரெக்டாக எடுத்துகிட்டே இருக்கிறது நம்ம அட்வைசபிள் கிடையாதுமா. அன்லெஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு நோயினால் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரிஸ்க் இருக்குது அப்படின்னா வந்துட்டு இனிஷியலாக வந்து கொஞ்சம் வயசானவங்களுக்கு நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். பட் அதை தவிர வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டே இருந்தால் நம்ம வராதுன்னு நம்ம 100% சொல்ல முடியாது. ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, டவுட்லாம் கிளியர் ஆகிடுச்சு. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூம்மா. தேங்க்யூ. நன்றிம்மா. ஸோ நேயர்கள் கால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க. 044 அப்படிங்கிற முன்னணிப்பை போட்டு 29860038 மற்றும் 2952055542 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டாக்டர்கிட்ட பேசலாம். டாக்டர், இப்போ ஆக்சிடென்ட் அந்த மாதிரி டைமில் வந்து ரொம்ப அதிகமான ரத்தப்போக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனே கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது சொல்லுங்கள் டாக்டர். நைஸ் கொஸ்டின் மேம். இப்போ வந்து யூஸ்வலாக வந்துட்டு நம்ம ஒரு 3 தான் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பிபிடி அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து யூஸ்வலாக வந்து ப்ரெஷர். ஃபஸ்ட்டு வந்து பி வந்து ப்ரெஷர்னால் வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம கையில் வந்துட்டு நம்ம கீழே வந்துட்டு ஒரு கிளாத், ஹாஸ்பிட்டல்லாம் போனால் கிளாத் இருக்கும் இல்லையா, அப்படி ஒரு கிளாத் இல்லைன்னா ஏதாவது ஒரு நல்ல க்ளீனாக இருக்கிற துணி, அதாவது நம்ம டஸ்ட் எதுவும் இருக்கக்கூடாது, துணியை வச்சு நம்ம அழுத்தி பிடிக்கலாம் உங்களுக்கு எந்த இடத்துல இன்ஜுரி ஆகிருக்குதோ. அதுக்கப்புறம் அப்படியும் நிற்கலை அப்படின்னா யூஸ்வலாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அங்கே வந்து டாக்டர்ஸ் வந்துட்டு அந்த ஊண்ட் வந்து ரொம்ப டெப்த்தாக இருந்ததுன்னா உள்ளுக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து அந்த காஸ் பீஸ் அங்கே நம்ம க்ளீனாக இருக்கிற மெட்டீரியலை உள்ளே வச்சு நம்ம வந்து அதுக்கப்புறமும் நம்ம கம்ப்ரெஷன் கொடுக்கணும். இது வந்து பேக்கிங்பாங்க. இதுக்கப்புறமும் ரத்தப்போக்கு கஷ்டம் அப்படின்னா நம்ம வந்து எந்த இடத்துல ரத்தப்போக்கு இருக்குதோ அதுக்கு மேலே ஒரு 8 சென்டிமீட்டர் வந்து மேலே வந்துட்டு யூஸ்வலாக வந்து நம்ம இந்த பிபி கஃப் கட்டுற மாதிரி ஒரு கஃப் இருக்கும், அந்த கஃப் கெட்டுற மாதிரி இருக்கும். பட் நம்ம இது வந்து இந்த கடைசி 2 வந்து ஹாஸ்பிட்டலில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நடு ரோட்டில் நீங்கள் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம க்ளீன் கிளாத் எடுத்துகிட்டு போய் வச்சு நம்ம ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தலையில் முக்காசி அடி வந்து யூஸ்வலாக ப்ரெஷர் கொடுத்துட்டா அது நின்றும். பட் மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து இந்த கையில் வந்து உங்களுக்கு கையிலையோ கால்லையோ கீழே வர அதாவது உங்களுக்கு தொடையிலிருந்தோ இந்த ஷோல்டரில் இருந்தோ கீழே வர உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அந்த இதை நம்ம இது கம்ப்ரெஸ் பண்ணால் குறையிறது. மேலே போக போக நரம்புகள் வந்து பெருசாகும். அப்போங்கிற போது மெயின் ஆர்டரி வரும், அதாவது மெயின் ரத்த நாளங்கள் வரும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே டாக்டர். நிகழ்ச்சியில் ஒரு நேயர் இருக்காங்க, யாருங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க சார். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க சார்? நான் மின்கல் ராஜா பேசுகிறேன். ஓகே சார், டாக்டர் கிட்ட உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். சார், ஒருத்தருக்கு வழியில போயிட்டு வலிப்பு வந்துருக்கு. ஓகே. அவங்களுக்கு ஒரு ஜனங்க போல சுத்தி நின்றுட்டு கையில இரும்பு தண்ணி அது இதுன்னு கொடுக்குறாங்க. சரியான வழிமுறையா? இல்லை சார்,
ஆக்சுவலாக இது ரொம்ப நம்ம மக்கள்கிட்ட இதுக்கு இப்போ இதனால் தப்பான புரிதல் இருக்குது. நம்ம அந்த வலிப்பு இருந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் சாவி இந்த மாதிரி வேறு ஏதோ வந்து ஒரு இரும்பு இதை கொடுக்கறது வந்து ஆபத்தானது சார். ஏன்னா வலிப்பில் இருக்கும்போது அந்த ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம கொடுக்கறதுனால அது அவங்க பாடியவே இன்ஜூர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி சார். இன்னொன்று அது வலிப்பு வந்ததுக்கப்புறம் வாயில் இருக்கிற இந்த எச்சி இந்த செக்ரீஷன்லாம் உங்களுக்கு நிறையா வெளியில் வரலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து அவங்களுக்கு சுயநினைவு இருக்காது சார். ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் தண்ணியை கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு உணவு குழாய் உள்ளே போகிறதுக்கு பதிலாக உங்களுக்கு மூச்சு குழாய்க்குள்ளே போயிடும் சார். ஸோ உங்களுக்கு அந்த நுரையீரல் அந்த பலூன் மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஃபுல்லாக லங்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த உங்களுக்கு நுரையீரல் ஃபுல்லாக உங்களுக்கு தண்ணி இதாகிடுச்சுன்னா உங்களை மூச்சு விட முடியாது சார். அதனால் திரும்ப உங்களுக்கு வந்து காம்ப்ளிகேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி வந்து மெட்டீரியல் ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் எதுவும் நம்ம கையில் நம்ம மெட்டீரியல் கொடுக்கக்கூடாது. அவங்கள வந்துட்டு அதே மாதிரி ஒரு சைடாக வந்து நீங்கள் புரட்டி இப்போ இது பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து அவங்க வலிப்பில் இருக்கும்போது கை காலை அசைச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து நம்ம ஸ்ட்ரென்த்தாக போய் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கை காலை பிடிக்க ட்ரை பண்ணாதீங்க சார். ஏன்னா உங்களுக்கு அந்த ஜாயிண்டில் இருக்கிற எலும்புகள்லாம் விலகுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி, டிஸ்லொகேஷன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த எச்சி கூட உங்களுக்கு நுரையீரலுக்குள்ள மூச்சுக்குழாய்க்குள்ளே போகக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஒரு சைடு வேணால் நீங்கள் தலையை வேணால் திருப்பிக்கலாம் சார். பாடியை திருப்புறது உங்களுக்கு ரொம்ப கையை அசைச்சிட்டு இருந்தாருன்னா தலையை மட்டும் நீங்கள் திருப்பிக்கலாம். பட் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம தண்ணி கொடுக்கறது பால் கொடுக்கறது இந்த மாதிரிலாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். நன்றி சார், ரொம்ப தெளிவாக இருக்குது சார். தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி. ஸோ டாக்டர், இப்போ வந்து ஏதாவது ஒரு சாப்பிடும்போது இல்லை வேறு ஏதாவது முழுங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மூச்சு விட முடியாமல் தவிக்கிறாங்க, அப்போது ஏதாவது தொண்டையில் சிக்கிடுச்சு அப்படின்னா அப்போ என்ன டாக்டர் உடனடியாக பண்ணணும்? இப்போ வாழைப்பழம் சாப்பிட்றாங்க, எக்ஸாம்பிள் வாழைப்பழம் சாப்பிடும்போது தொண்டையில் மாட்டிக்கிச்சு அப்படின்னா யூஸ்வலாக அவங்க வந்து பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. அப்படியே 2 கையை வச்சு தொண்டையை வந்துட்டு அப்படியே நம்ம அமுக்கிக்கிட்டு சத்தம் எதுவும் போட முடியாது உங்களுக்கு சரியாக அடைச்சிக்கிச்சு அப்படின்னா. சத்தம் அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹெய்ம்லிச் மேனுவர்னு ஒரு மேனுவர் இருக்குது. என்னென்னா அவங்களோட பின்னாடி வந்து நம்ம போயிட்டு கையை 2த்தையும் மடக்கிட்டு நம்ம வந்து அடிவயத்தில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு நெஞ்சு எலும்புக்கு கீழே உங்களுக்கு வந்து மேல் நோக்கி பின்னாடி மேல் நோக்கி நம்ம ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்கும். விட்டு விட்டு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ப்ரெஷரில் உங்களுக்கு உள்ளே அடைச்சிட்டு இருக்கிறது வந்து மூச்சுக்குழாயில் வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் வந்து உங்களால் இது வந்து எப்போனா சுத்தமாக பேச முடியலை, உங்களுக்கு இரும முடியலைன்னா வந்து ரொம்ப வர்சன்ட் ஸ்டேட்டில் இருக்காங்கன்னு அர்த்தம். இரும முடியுது பேச முடியுது அப்படின்னா உங்களுக்கு சரியாக அடைக்கலை, மேல் டாப்பில் இருக்குதுங்கிற மாதிரி அர்த்தம். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வாயை திறந்து பார்க்கலாம். உங்களுக்கு எடுக்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுக்கலாம். கண்மூடித்தனமாக விரலை விட்டு நம்ம இது ஸ்வீப் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணான்னா உங்களுக்கு திரும்ப உள்ளே போய் நல்லா அடைச்சிடும். இன்னொன்று பொருளை வந்து எதுவும் வாய்க்குள்ள விட்டு எடுக்கவும் ட்ரை பண்ணக்கூடாது, அது இன்னும் கொஞ்சம் போய் உள்ளே அடைச்சிடும். ஸோ இது குழந்தையா இருந்ததுன்னா உங்களுக்கு குழந்தைய வந்து திரும்ப குப்பரை படுக்க வச்சு நம்ம முதுகில் தட்டுற மாதிரி இருக்கும். படுக்க போட்டு இடது இப்போ குழந்தையோட ஃபேஸ் வந்து கீழே இது பண்ணுற மாதிரி இருந்துட்டு நம்ம வந்து முதுகில் தட்டலாம். இப்போ நம்ம அடல்ட்ஸ்க்கு கூட இதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் முதுகில் வந்து நல்லா ஒரு 5 பேக் ப்ளோஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம், நல்லா தட்டி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி இது பண்ணலாம். பட் வந்து நம்ம தலையில் ஒரு காலை பிடிச்சிட்டு இல்லை 2 காலை பிடிச்சிட்டு உதறது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பண்ணக்கூடாது. ஓகே டாக்டர், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது நிகழ்ச்சியில் கூட அடுத்த நேரம் யாரைங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் மேடம், என் பேர் வள்ளி, நான் சென்னையில இருந்து கால் பண்றேன். ஓகே, எனக்கு என்ன டவுட்னா என்னோட மதர்க்கு வந்து ஒரு தடவை வந்து பல்மனரி எடிமா வந்துச்சு சார். அவங்க செஸ்ட் பெயின் சொன்னாங்க, அதனால நாங்க தண்ணி கொடுத்தோம். ஓகே. அப்புறம் தான் உங்களுக்கு பிபியும் சுகரும் ரொம்ப அதிகமா இருந்ததுன்ட்டு அப்புறம் அவங்களை ஒரு நாள் வென்டிலேட்டர் வச்சு நவ் ஷி இஸ் பெட்டர். ஆனா எனக்கு என்னன்னா அந்த மாதிரி செஸ்ட் பெயின் சொல்லும் போது நம்ம தண்ணி கொடுக்கலாமா கூடாதா சார்? இல்லைம்மா, தண்ணி கொடுக்கறது வந்துட்டு செஸ்ட் பெயின்னு சொல்லும்போது வந்து நீங்கள் இது இப்போ பல்மனரி எடிமா இருக்குன்னா உடம்புல ஏற்கனவே தண்ணி அதிகமாக இருக்கும். அது ஏன்னா நமக்கு தெரியாது. இனிஷியலாக வந்துட்டு இந்த மாதிரி வந்து கொடுக்காமல் இருக்கிறது பெட்டர்மா. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு உடம்புல வந்து நீர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ரத்த நாளங்கள் உள்ள, அதாவது உங்களுக்கு பிளட் வெசல்ஸ்குள்ளே நீர் அதிகமாக இருக்கும், உங்கள் கை கால்லாம் நல்லா வீங்கி இருக்கும், நீங்கள் இப்படி அமுக்கி பார்த்தா கூட உள்ளே போகும், திரும்ப வராது. உங்களுக்கு அந்த மாதிரி டைமில் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. உங்களுக்கு லங்ஸ்லேயும் வந்து ஃபுல்லாக ஃப்ளூயிட் இருக்கும் சுற்றி. அந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு அந்த உள்ளே இருக்கிற அந்த ஸ்பேசஸில் அதிகமாக இருக்கும்போது வந்து நம்ம நீர் வந்து அதிகமாக கொடுக்கக்கூடாது.
உங்களுக்கு வந்து அந்த பல்மனரி எடிமாங்கிறது வந்து காரணங்கள் எதுவானாலும் இருக்கலாம். உங்களுக்கு நீங்கள் இது ஹார்ட்டாக இருக்கலாம், கிட்னியாக இருக்கலாம், ஒரு சில பாய்சனிங்கில் வரலாம், இல்லை ஒரு சில அந்த நம்ம தேல் கடிச்சா வரலாம். எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அதாவது அந்த லங்ஸில் வந்து இந்த இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேசஸில் வந்து உங்களுக்கு ஃபில் ஆகும் அந்த ஃப்ளூயிடு. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நம்ம தண்ணி வந்து யூஸ்வலாக வந்துட்டு நம்ம நெஞ்சு வலி இருக்குது அப்படின்னா அவங்க சுயநினைவோடு இருக்காங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம். பட் நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் வந்து நீங்கள் எப்படியும் ஒரு டம்ளர் தண்ணி 200 ml இல்லை 200 ml தண்ணினால பெருசாக எதுவும் ஆக போகிறது கிடையாது. பட் ஏற்கனவே உங்களுக்கு ஃப்ளூயிட் வந்து அதிகமாக இருக்குன்னு ஏற்கனவே இதுக்கு முன்னாடி டாக்டர் சொல்லியிருக்காங்க, லிமிட் பண்ணியிருப்பாங்க, ஒரு நாளைக்கு 1 லிட்டருக்கு மேலே குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கும் போது வந்து இந்த மாதிரி வரும்போது நீங்கள் அதிகமாக எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணணுமா? என்னம்மா? ஓகே ஓகே. இல்ல சார், அவங்களுக்கு அப்ப எந்த ப்ராப்ளமே இல்ல சார். அந்த இல்லை நீங்கள் அதுதான் நீங்கள் அந்த மாதிரி டைமில் வந்து அவங்க கான்சியஸாக இருக்காங்க. பட் வந்து உங்களுக்கு தண்ணிக்குன்னா நீங்கள் கொடுக்குற தண்ணி அந்த 200 ml எதுவும் ஆக போகிறது கிடையாது. ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி டயக்னோசிஸ் பண்ணியிருக்காங்க, இதே மாதிரி வந்திருக்கு அப்படிங்கும்போது வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா உங்களுக்கு தெரியாது ஒருவேளை தாகத்தில் கேட்குறாங்களா இல்லைனா. ஆனால் நீங்கள் கொடுக்குற தண்ணினால நெஞ்சு வலி குறையுமா, மூச்சு விடுறது ஈஸியாகுமான்னு கேட்டால் அது ஆகாது. அவங்க தாகத்துக்கு நீங்கள் கொடுக்குறது வேணால் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூமா. தேங்க்யூமா. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், யாரைங்க பேசுறீங்க சார்? தெரிஞ்சு கண்ணன் பேசுறேன். டாக்டர் கிட்ட உங்க கேள்விகளை கேளுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். நான் தெரிஞ்சு பேசுறேன் சார். இந்த பொதுவாக இந்த மூச்சு திணறல்ன்றது வருது. அதுலயும் இந்த குப்பை தொழிலாளர்கள்லாம் குப்பையை கொடுக்கும்போது சிலர், லாஸ்ட் டைம் நான் கோச்சில் ஒர்க்காக இருக்கிறேன். ஓகே. போய் பார்க்கும்போது சில வந்து மூக்குல வந்து புகை ஏறி தலைக்கு போயிடுச்சுன்றாங்க, மயங்கி வந்துட்டாங்க. அது மாதிரி ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் ஏதாவது மூளை ஏதாவது பாதிக்குமா? அது பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சார். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து புகை ஒத்துக்க சார், யூஸ்வலாக ஆஸ்துமாவாக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு இந்த வண்டியிலேருந்து வர புகை, கார்பன் மோனாக்சைடு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி, இல்லை நீங்கள் குப்பை எரிக்கிறதுல வந்துட்டு என்ன பொருட்களை எரிக்கிறாங்கங்கிறதுலையும் இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து இந்த கார்பன் மோனாக்சைடும் ரிலீஸ் ஆகும். ஒரு சில நேரம் வந்து நீங்கள் ரொம்ப பிளாஸ்டிக் மெட்டீரியல் இதெல்லாம் போடுறீங்க அப்படிங்கிறபோது வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த சயனைடு கூட ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இது மூச்சுக்குள்ளே போகும்போது யூஸ்வலாக வந்து தலைவலி வரலாம், உங்களுக்கு வந்து வாமிட் வந்து நீங்கள் வந்து மயங்கி விடலாம். இது எப்படி பண்ணலான்னா, பார்க்குறவங்க ஒருத்தருக்கு மட்டும் வராது. நீங்கள் அங்கே பக்கத்தில் நிற்கிறீங்க, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த கார்பன் மோனாக்சைடை வந்து இது பண்ணால் உங்களுக்கு கூட இருக்கவங்களுக்கும், ஏன் உங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு பெட் டாக் இருக்குது, ஒரு நாய் இருக்குன்னா கூட அது கூட வந்து அங்கே இருந்தால் உங்களுக்கு சிம்டம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அங்கேருந்து அந்த ஏரியாவிலேருந்து கொஞ்சம் விலகி வந்தீங்க, ஒரு 10 மீட்டர் 15 மீட்டர் தள்ளி வந்துட்டு உங்களுக்கு புகையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சிம்டம் வந்து செட்டில் ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த புகை காரணமாக இருக்கலாம். ஒரு சில பேருக்கு அது ஆஸ்துமா வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தும். இந்த புகை உள்ள போது அதுக்கப்புறம் வந்து இந்த மூச்சுக்குழாயில் உள்ள அந்த அந்த ஏர்வே வந்து கொஞ்சம் சுருங்குறதுனால திரும்ப அவங்களுக்கு வீசிங் வர்றதுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஆமாம். இல்லை, ஃபர்ஸ்ட் எய்டு வந்து அந்த ஏரியாவிலேருந்து நம்ம விலக்கி வைக்கிறது மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். அந்த டைமில் உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ரெஷ் ஏர் இருக்கிற இடமா வந்து நம்ம கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆக்சிஜன்லாம் கம்மியாக இருக்குதா இல்லையா, ஒரு சில இந்த கார்பன் மோனாக்சைடு அதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வந்து சேஞ்சஸ் வந்து அவ்வளோவா தெரியாது. ஒரு சில பேருக்கு உடம்புலாம் வந்துட்டு கொஞ்சம் சிவப்பு கலரில் இந்த ரேஷஸ் வரலாம். இன்னொன்று திடீர்னு மயங்கி விடலாம், வாந்தி வரலாம். ஆமாம், நீங்கள் பார்க்குற மாதிரி இது இப்போ ஒரு சில பேர் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, இந்த கீழே பார்க்கிங்கில் வந்து ரொம்ப நேரம் வந்து காரை ஆன் பண்ணிவிட்டு உள்ளே உட்காந்துருந்தாங்க, அப்படியே தூங்கிட்டாங்க கராஜில். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இந்த கார்பன் மோனாக்சைடு வந்து உங்களுக்கு வந்து இந்த உள்ளே இருந்து வந்து இந்த டஸ்ட்டுனா கூட இதாகலாம். ஆமாம். ஓகே சார், தேங்க்யூ. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க சார்? பட்டாபுரம்லேருந்து ராதாகிருஷ்ணன். ஓகே சார், டாக்டர் கிட்ட பேசுங்க சார். டாக்டர் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். சார், ஹார்ட் அட்டாக் வந்து குடும்ப ரீதியாக அப்படியே வருங்களா சார்? முதல் கேள்வி. ரெண்டாவது ஓப்பன் சர்ஜரி பண்ணார் எங்கள் அண்ணன். அவர் எந்த வேலையுமே பின்னாடி 2 வருஷம் ஆயிடுச்சு, எந்த வேலையுமே செய்ய முடியலன்றாரு. ஓகே. இது எப்படின்னா, எங்கள் அப்பாவுக்கு வந்து அப்பா இருந்துட்டாரு, 2 தம்பிங்க சமீபத்தில் கூட இறந்துட்டாங்க, 3 பேர் இறந்துட்டாங்க இந்த அட்டாக்கில். ஓகே. அண்ணன் வந்து பண்ணிட்டாரு. இல்லை குடும்ப ரீதியாக அப்படியே வருமா என்னன்னு ஒரு கேள்வி. ஓப்பன்
ஓப்பன் சர்ஜரி பண்ணா எந்த வலியும் ஹார்டா செய்ய முடியாதான்னு. இல்லை சார், இது அதாவது என்னென்னா உங்களுக்கு வந்து குடும்ப ரீதியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ஹார்ட்டில் வந்து ஜீன்ஸில் வந்து மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறபோது வந்து அந்த இது அப்படியே அடுத்த இதுக்கு அப்படியே பாஸ் ஆகிற மாதிரி இருக்குது. முதற்கட்ட ரிலேட்டிவ்ஸ்க்கு, நம்ம தாய்மாமா அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது சார். பரவுறதுக்கு உங்களுக்கு அப்படியே அடுத்தது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அது போக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஹார்ட் உங்களுக்கு சர்ஜரி பண்ணுறதுனால அது பெரிய ப்ரொசீஜர். உங்களுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப கொடுக்க முடியாது. ஸோ நம்ம நார்மலாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபுல்லாக நார்மலாக கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்கிற ஒரு ஹியூமன் மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னா அது கஷ்டம்தான் சார். நம்ம வேலைகள்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு இருக்கிற மாதிரி தான். ஏன்னா திரும்ப மூச்சு நெஞ்சு வலி இல்லை மூச்சு திணறல் வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. உங்களுக்கு ரொம்ப என்ன ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் உங்களுக்கு வலி கூட அது வந்து ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் தான். அது கூட உங்களுக்கு ஹார்ட்டை வந்து பாதிக்கும். ஸோ நம்ம வந்து நம்ம வேலைகள்லாம் நம்ம குறைச்சிட்டு, பட் உங்களுக்கு டே டு டே மூவ்மெண்ட்லாம் கொஞ்சம் இருக்கலாம் சார். பட் வேலைகள் கொஞ்சம் அதிகமாக பலு தூக்குற வேலைகள் வந்து கொஞ்சம் கஷ்டம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ நேயர்கள் கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 29860038 மற்றும் 2952055544 இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவசர கால சிகிச்சைகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் டாக்டர் வெங்கடேசன் கூட. ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யாருங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் யார் இங்கே பேசுறீங்க சார்? மேடம் வணக்கம் மேடம். நான் வேசாபல்ல இருந்து சங்கர் பிளைண்ட் பேசுறேன் மேடம். ஓகே சார், டாக்டர் கிட்ட உங்களோட கேள்விகளை கேளுங்க சார். சரிங்க மேடம். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் இப்போ இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இருமுனா ஒரு மாதிரி கேர் ஆகாது. ஓகே. இப்போ வந்து இருமுனாக்கா கேர் ஆகுது சார், ஒரு மாதிரி ஸ்வைட்டுது கேர் ஆகுது சார். என்ன சார் காரணம்? யூஸ்வலாக அந்த இருமுனாலே உடம்புல இருக்க ப்ரெஷர் மாற்றங்கள்னால உங்களுக்கு கேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி சார். என்னன்னா அடிக்கடி நான் இங்க காமராஜ் ஹாஸ்பிட்டல் இருக்குது இங்க ரெட்லிஸ்ல, இந்த நரம்புல ஊசி போடுவாங்கல்ல இந்த கையில, குளுக்கோஸ் ஏற்றுற மாதிரி அங்க ஊசியில போடுறாங்க. எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. இப்ப 2-3 நாளா இருமல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கட்சியில பாத்தீங்கன்னாக்கா இப்ப நான் அதுக்கு முன்னாடி இருமுவேன், ஆனா அது மாதிரி கேர் ஆகுது கிடையாது. இப்ப இருமுனா கேர் ஆகுது சார், அப்படியே ஒரு மாதிரி ஸ்வைட்டு விடுற மாதிரி இருக்கு சார். ஓகே. என்ன சார் பண்ணலாம்? யூஸ்வலாக இந்த போஸ்ட் டஸ்ஸிவ் சின்கோப்மாங்க, நம்ம இருமுறதுனால வந்துட்டு உங்களுக்கு வந்து தலை சுற்று ப்ரெஷர் சேஞ்சஸ் அது வந்து கொஞ்சம் காமனாக இருக்கிறது தான். நம்ம இரும்புறது வந்து கொஞ்சம் லிமிட்டடாக நம்ம ஃபுல் ஃபோர்ஸில் இருமாமல் கொஞ்சம் குறைச்சி பார்க்கலாம். பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறபோது வந்து நம்ம ஒரு சில பிளட் டெஸ்ட்டு நம்ம எக்ஸ்ரேஸ்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. உங்களுக்கு இடையில கேப்பே இல்லாமல் தொடர்ச்சியாக இருமுனீங்க, அதுக்கப்புறம் ஒரு பெருசாக ஒரு உள்மூச்சு இழுக்கிறீங்கிற போது வந்து இந்த மாதிரி வரலாம். இன்னொன்று டக்குன்னு நீங்கள் உட்காந்துட்டு டக்குன்னு எழுந்திருக்கும் போது அந்த மாதிரி இந்த மாதிரி சேஞ்சஸ்னால கூட உங்களுக்கு பிபி மாறும். பிபி கம்மியாகும் போது உங்களுக்கு இந்த மாதிரி வந்து தலை சுற்று வர்றது எல்லாம் இது வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. எனக்கு எங்க வந்து அலர்ஜி ஆஸ்மா இருக்குன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். ஆமாம் சார். வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே. அடிக்கடி வந்து இந்த புகை வைப்பாங்கல்ல, இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து அந்த மூச்சு விடுறது சிரமம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் உங்களுக்கு. ஏன்னா நார்மலாக இருக்கவங்களுக்கு வந்து ஒரு ஜலதோஷம் வர்றதுக்கும் இப்போ திடீர்னு வீசிங்கால சஃபர் ஆகிட்டு இருக்கவங்களுக்கு ஜலதோஷம் வர்றதுக்குமே கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அதிகமாக. ஆமா சார், தும்மல் வச்சுன்னா அப்படியே அடுக்கு தும்மல் வாங்கல்ல, அப்படியே தொடர்ச்சியா வர மாதிரிங்க. ஆமா, எனக்குலாம் தும்மல் வந்துச்சுன்னா கச்சிவை புரியலாம் சார். அப்படியே கச்சிவை புரியலாம், புரிஞ்சா அப்படியே தண்ணியா ஊற்றும், அந்த அளவுக்கு தும்மல் வரும். ஆமாம் சார். உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு அலர்ஜி மாதிரி தான் சார். ஸோ உங்களுக்கு வந்து மூச்சு விடுத அந்த அந்த குழாய் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஒரு நீர் மாதிரி சுரந்துட்டே இருக்கும். அந்த உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி அந்த டஸ்ட்டெல்லாம் வெளியே எடுக்கிறதுக்கு அந்த வீசிங் ஆஸ்துமா இருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அந்த செக்ரீஷன்ஸு. அந்த சளி வருதில்ல சார், அதை தான் சொல்கிறேன் நான். ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சளி வந்து அதிகமாகி அந்த சின்னதாக யூஸ்வலாக பிரியும். அந்த உங்களுக்கு நுரையீரல் உள்ள அந்த குழாய் போகும்போது அந்த சின்ன குழாயிலலாம் வந்துட்டு மொத்தமாக அந்த சளி வந்து அடைக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சவுண்ட் வந்து நம்ம விசில் சவுண்ட் மாதிரி எடுத்து உங்களுக்கு மூச்சு விடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ரொம்ப இழுத்து உங்களுக்கு அதிகப்படியான மூச்சுகள் எடுக்கும்போது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த மயக்கம் வர்றதுக்கான இதுக்கு வந்து ஜாஸ்தி. ஏன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் வந்து மூளைக்கு போகிறது வந்து கொஞ்சம் கம்மியாகும். இல்லை இப்போ இதுக்கு முன்னாடி அது மாதிரி கிடையாது. இது வந்து எப்படின்னா தொடர்ச்சியா எங்க பரம்பரையா இருக்குது இந்த ப்ராப்ளம். ஓகே. அப்பாக்கு இருந்துச்சு, தாத்தாக்கு இருந்துச்சு,
எங்க அத்தை அந்த வீசிங் அப்படி இறந்துட்டாங்க அவங்க. ஓகே. ஓ சாரி சார். ஃபேமிலிக்கு ரன்னிங் ஆயிட்டு இருக்குது. இதை வந்து இப்ப இனி தொடரக்கூடாது. இப்ப என் பையன் சின்ன பையன், 4 வயசு ஆகுது அந்த பையனுக்கு. ஓகே. இப்போ இவருக்கு வந்து அது ஸ்டார்ட் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் வேணால் நம்ம க்ளீனாக புகை இல்லாமல் டஸ்ட் இல்லாமல் பார்த்துக்கிறது ஓகே சார். மற்றபடி ஒரு சில பேருக்கு வந்து நம்ம ஆஸ்துமா வந்துட்டு உங்களுக்கு அதோட காசு என்னன்னே தெரியாது. இப்போ வந்து தொடர்ச்சியாக இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு சில பேருக்கு வரலாம், வராமலேயும் இருக்கலாம். அதை நம்ம எதுவும் இது பண்ண முடியாது. பட் அவரோட கண்டிஷன் வந்துட்டு சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் வந்து நம்ம க்ளீனாக டஸ்ட் ஃப்ரீயாக இல்லைனா ஸ்மோக் ஃப்ரீயாக, இல்லை யாராவது ஸ்மோக் பண்ணுறாங்க வீட்டில் அப்படின்னா குழந்தைகளை பாதிக்கும். அது அவங்கள விட குழந்தைகளை அதிகமாகவே பாதிக்கும் வீட்டில். அந்த மாதிரி நிறுத்தி வைக்கிறது நல்லது. இன்னொன்று, அடுப்பில் இருக்க புகை கூட நம்ம ஊதுறவங்களுக்கு கூட இந்த மாதிரி உங்களுக்கு மூச்சு திணறல் வரலாம். ஸோ அந்த மாதிரி அடுப்பு போக அந்த க்ளோஸ்டு ஸ்பேசஸ் கிச்சன்லாம் வந்து இது இல்லாமல் விண்டோஸை திறந்து வச்சு நம்ம மற்றது எதுனாலும் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை சார், அதான் பல்டாக்டர் போய் பார்த்தேன். ஸ்மோக் பண்ணிக்கணும் கேட்டாங்க. ஆமா மேடம் அப்படி சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து அது ஸ்மோக் இவனுக்காக நிப்பாட்டேன் சார், குழந்தைக்காண்டியே. நல்லது சார், நல்ல விஷயம். அதுக்காக இவனுக்காக நீ நிப்பாட்டிட்டேன். ஏன்னா இவன் வந்து நமக்கு கண்டு தெரியாது, எனக்கும் கண்டு தெரியாது, என் ஒய்ஃபுக்கும் கண்டு தெரியாது. வாயில எடுத்து வச்சுக்கிறான் அப்படின்றதுனால நான் இவனுக்கு 2 வயசுக்கு கட் பண்ணிட்டேன். ஓகே சார். இப்ப 4 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. அவருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கணும், இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கு டாக்டரை போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறேன். அந்த மாதிரி தேவையில்லை சார். நமக்கு நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சது என்ன, நம்ம க்ளீனாக இது நம்மளுக்கு அவருக்கு வந்து எந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷரும் இல்லாத மாதிரி இந்த டஸ்ட்டு ஸ்மோக் எக்ஸ்போஷர் இல்லாமல் நம்ம இது பண்ணாலே நம்ம இது பண்ணிக்கலாம். இன்னொன்று, வீட்டில் வந்து பெயிண்ட் அடிக்கும்போது வந்துட்டு நீங்கள் பார்த்து புது பெயிண்ட் எதுவும் அடைக்கிறீங்க அப்படின்னா நம்ம க்ளோஸ்டாக வந்துட்டு அந்த இதில் வந்து ஒரு 2 நாளைக்கு வந்து அங்கே இல்லாமல் இருக்கிறது பெட்டர் சார். உள்ள பெயிண்டில் இருந்து கூட ஒரு சில டாக்ஸிக் ஃபியூம்ஸ் வந்து ரிலீஸ் ஆகலாம். அது கூட உங்களுக்கு வாந்தி, மயக்கம், மூச்சு திணறல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ புதுசாக பெயிண்ட் அடிக்கிறீங்க அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. சரிங்க ஐயா, சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. ஜெயக்குமார் டாக்டர் கிட்ட பேசிருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் உங்ககிட்ட பேசிருக்கிறேன் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நன்றி சார். நன்றி சார். நேற்றில் இன்னைக்கு அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம். யாரெங்கிட்டு பேசுறீங்க சார்? எழில்நகர் இருந்து சண்முகத்தில் பேசுறேன். ஓகே சார், டாக்டர் கிட்ட உங்க கேள்விகளை கேளுங்க சார். ஹாய் சார், சொல்லுங்க சார். ஹலோ, இருக்கீங்க சார், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். நான் வந்து இப்போ வந்து எங்கள் ஏரியாவில் வந்து அதிக நாய்ங்க இருக்குது சார். யாரோ கள்ள தூக்கி போட்டு அடிச்சுட்டு போயிடுறாங்க. கள்ள தூக்கி அடிச்சவங்களை விட்டுருந்து மத்தால வந்து சில பேரை வந்து விரட்டி கடிக்குது. ஓகே சார். இந்த மாதிரி கடிச்சிருச்சுன்னா நம்ம முதல் உதவி அவங்களுக்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும்? நீங்கள் வந்து அந்த இடத்த வந்து சோப் போட்டு க்ளீனாக கழுவ மட்டும் செய்யுங்க சார். கழுவி முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற கிளினிக் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போகிற மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து அவங்க வீட்டு நாயா, தெரு நாயா, இல்லை வந்து வேக்சின் போட்ட நாயா, வேக்சின் போடாத நாயா அப்படின்னு நமக்கு தெரியாது. நமக்கு அதாவது வந்து அந்த இது நான் எதற்கு சொல்கிறேன்னா, இந்த ரேபிஸ் நோய்க்காண்டி சொல்கிறேன். ஸோ அதோட வந்து உங்களுக்கு நக்கிருச்சு இல்லைனா லைட்டாக பரண்டிச்சு இல்லை தோல் மட்டும் உறிஞ்சுது அப்படின்னா நம்ம வந்து வேக்சின் மட்டும் போட்டுக்கலாம் சார். இந்த ரேபிஸ் வேக்சின்பாங்க. நம்ம யூஸ்வலாக ஒரு 5 டோஸ் வரும். ஓகேங்களா? அது நீங்கள் 4 இல்லை 5 டோஸ் நீங்கள் போட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ரத்தம் வருது அந்த இடத்துல, அது கடிச்சு நல்லா பதிஞ்சிருச்சு, ரத்தம் வருது அப்படின்னா நம்ம இன்னொரு மருந்தும் சேர்ந்து போடுற மாதிரி இருக்கும் சார், இம்யூனோகுளோபின். ஏன்னா உங்களுக்கு வந்து வேக்சின் வந்து யூஸ்வலாக வந்து 7லேருந்து 14 நாள் ஆகும் சார் வேலை செய்கிறதுக்கு. அது வந்து வேக்சின் நம்ம போடுறதுனால நம்ம உடம்பு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆன்டிபாடி நோய் எதிர்ப்பு இதை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம். இது வந்து நீங்கள் அந்த இன்னொரு மருந்து வந்து ரத்தம் வருது அப்படின்னாலே அந்த மருந்து வந்து இம்யூனோகுளோபுலின்பாங்க, அதுவும் சேர்த்து போடுற மாதிரி இருக்கும். அது உடனடியாக நமக்கு வந்து இம்யூனிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ரேபிஸ் வந்து நம்ம வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து இறக்கக்கூடிய இது வந்து சான்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அது வராமல் நம்ம ப்ரிவென்ட் வேணால் நம்ம இனிஷியலாக எல்லாத்தையும் இது பண்ணலாம். பட் இதுலேயுமே ஒரு சில பேருக்கு வந்து இதை தாண்டியுமே உங்களுக்கு வந்து இறப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அந்த ஒரு 1-3% இருக்குதுங்கிறதுக்காண்டி நம்ம வந்து இதை போடாமல் இருக்க முடியாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இந்த 2 மருந்தையும் நம்ம போடுற மாதிரி இருக்கும் ரத்தம் வருது அப்படின்னா. இதே தான் வந்து உங்களுக்கு பூனைக்கடியாக இருந்தாலோ இல்லைனா குரங்கு கடியாக இருந்தாலோ இல்லைனா ஒரு சில நேரம் அந்த வவ்வால் கடியாக இருந்தாலோ உங்களுக்கு வந்து இந்த வேம்பயர் பேட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இதை மாதிரி இருந்தால் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு பெருச்சாளி கடி கூட உங்களுக்கு பரகலாம், ரேராக பரகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஓகே சார், ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நிறைய நேயர்கள் வந்து அவங்களோட சந்தேகங்களை கேட்டாங்க, நீங்கள் அழகாக சொன்னீங்க சார். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து நிறைய சந்தேகங்களுக்கு நீங்கள் வந்து சூப்பராகவே வந்து பதில் சொல்லியிருக்கீங்க. இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து நான் உங்களை சந்திக்கலாம். ஸோ உங்களோட பிஸி டைமில் இங்கே வந்து நீங்கள் நேயர்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ பொறுமையாக பதில் சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்யூம்மா. இந்த ரேடியோ உங்களுக்கு ரெயின்போ எஃப்எம் நேயர்களுக்கும் ஆர்ஜே அவங்களுக்கும் மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். நன்றி சார். தேங்க்யூ.